தேர்ட் கொஸ்டினும் ஃபோர்த் கொஸ்டினும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தேர்ட், bring out any two physiological activities of abscisic acid. abscisic acid வந்து பிளான்ட் உடைய பார்ட்ஸ், பிளான்ட் உடைய அதனுடைய உடம்புல உள்ள பார்ட்ஸ் எல்லாம் சம்பந்தமா என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணும். பிசியாலஜிக்கல்னா அதனுடைய பாடி பார்ட்ஸ், அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ், அதனுடைய வேலைகள்ல என்னென்ன ஆக்டிவிட்டிஸ், என்னென்ன செயல்களை அப்சிசிக் ஆசிட் செய்யும், அது சம்பந்தமா எனி 2 பாயிண்ட்ஸை நம்ம சொல்லணும். இந்த ஹெட்டிங் கீழே 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுல முதல் 2 பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். ஏன்னா 2 பாயிண்ட் நம்மளுக்கு கேட்டதுனால. ஏபிஏ, ஏபிஏனா அப்சிசிக் ஆசிட் தான் சொல்றாங்க. ப்ரொமோட்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் அப்சிஷன். ஸோ அந்த ஆசிட் நேம்ல இருக்கு ABSCI. ஸோ அது வந்து இதுலயும் இருக்கு பாருங்க. ஸோ அப்சிஷன்ன்றது ஒரு ப்ராசஸ். அதை வந்து இந்த அப்சிசிக் ஆசிட் வந்து ப்ரொமோட் பண்ணுது, அதிகப்படுத்துது. ஸோ அப்சிஷன்னா என்ன? செப்பரேஷன் ஆஃப் லீவ்ஸ், ஃபிளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் த பிரான்ச். இப்போ சிம்பிளான டயக்ராம் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் பிளான்ட்னு எடுத்துக்கோம். பிளான்ட்டுடைய பிரான்ச்ல வந்து லீஃப் இருக்கு. அந்த லீஃப் அந்த பிளான்ட்ல இருந்து கீழே செப்பரேட் ஆகி விழுந்துருது. ஸோ இதுக்கு பேர் தான் அந்த மாதிரி செப்பரேட் ஆகுது. அது லீவ்ஸா இருக்கலாம். இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள்ல லீவ்ஸ் பார்த்தோம். அது மாதிரி ஃபிளவர்ஸா இருக்கலாம், ஃப்ரூட்ஸா இருக்கலாம். அது போல எதுவா இருந்தாலும் இதெல்லாம் பிளான்ட்டுடைய பார்ட்ஸ். ஸோ அந்த பார்ட்ஸ் வந்து அந்த பிரான்ச்ல இருந்து செப்பரேட் ஆச்சுன்னா அந்த ப்ராசஸ்க்கு பேரு, அந்த செயல்பாடுக்கு பேர் வந்து அப்சிஷன் சொல்லுவாங்க. அதை அப்சிசிக் ஆசிட் வந்து அதிகப்படுத்துது. செகண்ட், டியூரிங் வாட்டர் ஸ்ட்ரெஸ் அண்ட் ட்ராட் கண்டிஷன்ஸ் ABA காசஸ் ஸ்டொமேட்டல் க்ளோஷர். ஸோ இந்த வார்த்தையில இருந்தே நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்டொமேட்டான்னு நம்மளுக்கு ஏற்கனவே சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். லீஃப்ல உள்ள ஒரு பார்ட் தான் ஸ்டொமேட்டா. இந்த ஸ்டொமேட்டா வழியா தான் வாட்டர் வந்து லீஃப்ல இருந்து வெளியே போகும். ஸோ அந்த பிளான்ட்ல இருந்து வாட்டர் அது வந்து வெளியே போறது வந்து இந்த ஸ்டொமேட்டா வழியா தான் போகும். இப்போ ரொம்ப வாட்டர் ஸ்ட்ரெஸ், வாட்டர் வந்து குறைவா இருக்கிற காலம், டிராட் வறட்சி இருக்கிற காலம், அந்த கண்டிஷன்லாம் அப்சிசிக் ஆசிட் என்ன பண்ணும்னா இந்த ஸ்டொமேட்டாவை க்ளோஸ் பண்ணி விட்டுரும். ஸோ அந்த ஸ்டொமேட்டாவை க்ளோஸ் பண்ணிடுச்சுன்னா வாட்டர் அந்த பிளான்ட்ல இருந்து ஏற்கனவே அந்த செடி வச்சிருக்குல்ல அந்த தண்ணியெல்லாம் அந்த செடியில இருந்து வெளியே போகாம பாதுகாக்கும். ரொம்ப சிம்பிள். ஸ்டொமேட்டான்றது வழியா ஜென்ரலா நார்மலான டைம்ல வாட்டர் வந்து வெளியே போகும், பிளான்ட்ல இருந்து வெளியே போகும். அது ஸ்டொமேட்டா. ஸ்டொமேட்டல் க்ளோஷர்னா அந்த ஸ்டொமேட்டாவை க்ளோஸ் பண்ணி விட்டுரும் ABA, அப்சிசிக் ஆசிட். இது எந்த டைம்ல குறிப்பா பண்ணோம்னா வாட்டர் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்லயும் டிராட் கண்டிஷன்லயும். வாட்டர் அந்த இடத்துல, அந்த பிளான்ட் இருக்கிற இடத்துல அந்த வாட்டர் கிடைக்காத பிரச்சனை வருது, இல்ல ரொம்ப வறட்சியா இருக்கு, அந்த காலத்துல இந்த ஸ்டொமேட்டல் க்ளோஷரை அப்சிசிக் ஆசிட் பண்ணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அப்சிசிக் ஆசிட் பிளான்ட்டுக்கு, அதாவது பிளான்ட்டுடைய பார்ட்ஸ் இல்ல பிளான்ட்டுடைய பிசியாலஜிக்கல் அந்த எஃபெக்ட் எல்லாம் என்னென்ன பண்ணுது நம்ம பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், வாட் வில் யூ டூ டு பிரிவென்ட் லீஃப் ஃபால்? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், லீஃப் வந்து செடியில இருந்து விழுறத தடுக்கிறதுக்கும், அண்ட் ஃப்ரூட் டிராப் இன் பிளான்ஸ், ஃப்ரூட் ஸோ பழம் வந்து அந்த செடியில இருந்து விழுறதையும் நம்ம எப்படி தடுக்க முடியும்? சப்போர்ட் யுவர் ஆன்சர் வித் ரீசன். ஸோ நம்மளுடைய ஆன்சரை வந்து என்ன காரணம் அப்படின்றதையும் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம கொஸ்டின்ல இருந்தே எழுதிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிளா அந்த லீஃப் ஃபாலையும் அந்த ஃப்ரூட் டிராப்பையும் பிளான்ட்ல இருந்து விழுறத வந்து தடுக்கிறது வந்து ஸ்ப்ரேயிங் வித் ஆக்சின்ஸ். இதை தான் நம்ம பண்ணணும். இதை பண்ணோம்னா நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும், தடுக்க முடியும். ஸ்ப்ரேயிங் வித் ஆக்சின்ஸ், ஆக்சின்றது ஒரு கெமிக்கல். அதை நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா, இது நார்மலா பிளான்ட்லயே இருக்கும், இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா வெளியில இருந்து நம்மள தனியாவே அந்த பிளான்ட்டுக்கு ஸ்ப்ரே பண்ணோம்னா அது அந்த பிளான்ட்டுடைய லீஃப் ஃபாலையும் ஃப்ரூட் டிராப்பையும் தடுக்கும். ஏன்ட்டு காரணம் கேட்டிருந்தாங்களா, அந்த காரணம் என்னன்னா ஆக்சின்ஸ் பிரிவென்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் அப்சிஷன் லேயர். ஸோ அப்சிஷன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த பிளான்ட்ல இருந்து அந்த லீவ்ஸோ ஃபிளவர்ஸோ ஃப்ரூட்ஸோ கீழே விழுறது வந்து அப்சிஷன். அந்த அப்சிஷன் விழணும்னா அந்த பிளான்ட்ல இருந்து அந்த பார்ட்ஸ்லாம் கீழே விழுதுன்னா அதுக்கு முன்னாடி அப்சிஷன் லேயர்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். அந்த பிளான்ட் தன்னுடைய பார்ட்ஸ் எல்லாம் கீழே விழ வைக்கிறதுக்கு ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணும், அந்த செடியில லேயர் ஃபார்ம் பண்ணும். அந்த ஃபார்மேஷனை இந்த ஆக்சின்ற கெமிக்கல் வந்து தடுக்கும். அது மாதிரி தடுத்ததுன்னா என்ன ஆகும், அந்த லீஃபோ இல்ல அந்த ஃப்ரூட்டோ கீழே விழாம பாதுகாக்கும். இதுக்கு தான் ஆக்சின் யூஸ் பண்றோம். இதுக்கான ஆன்சர் வந்து ஸ்ப்ரேயிங் வித் ஆக்சின்ஸ் தான். அதுக்கான காரணம் தான் இந்த பாயிண்ட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.